அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நடந்தேற இருக்கு. அந்த நாள் 28/11/2024 தேதியான இன்று யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த நாள் என்ன நாள் என்று பார்க்கும் போது சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு பிரதோஷத்தன்று கறந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம். இல்லை என்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன். எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சிப்படுத்தும். இது தவிர தும்பை பூ மாலை அணிவித்து பிரதோஷமன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும். பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து சிவநாமம் ஆன நமச்சிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனருள் நிச்சயம் கிடைக்கும். பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் 3.25 நாளிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் 3.25 நாளிகையும் ஆகும். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். 1 மணிக்கு 2.5 நாளிகைகள் ஆக சராசரியாக மாலை 4 மணியிலிருந்து இரவு 7:30 மணி பிரதோஷ காலம் உண்டு. சௌகரியத்திற்காக மாலை 4:30 முதல் 6 மணி வரை சொல்லப்படுகிறது. பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய பிரதோஷ விரதம். அது மட்டுமில்லாமல் பிரதோஷம் என்றால் தொலைத்து கொள்ளும் வழிபாடு. பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடித்து காத்தருளினார். விரதம் இருந்து வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியம் சேரும். அது மட்டுமில்லாமல் பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிபாடாகும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடித்து உலகத்தை காத்தருளினார். விரதம் இருந்து வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும், முக்தி கிடைக்கும். பிரதோஷம் என்பது பிரதி மற்றும் தோஷமாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும், தோஷம் என்றால் பாபத்தை குறிப்பது ஆகும். பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழி என குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் திரியோதசி திதி என்னும் 13ஆம் நாள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பிரதோஷத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற தேவர்களும் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினார். ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்ட அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தார். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை இந்த மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடைய தொடங்கினார்கள். அந்த நேரத்தில் மந்தார மலை மண்ணுக்குள் புதைந்தது. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக, அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாங்கினார். தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அந்த ஆழகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காற்றார். அதன் பின்னரே அமிர்தம் கிடைத்தது. மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் இருந்து மேற்கொண்டால் 1000 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமானான ஆழகால விஷத்தை உண்ட நாள் தான் இந்த திரியோதசி திதி. அது ஒரு சனிக்கிழமை. இதனால் மாதந்தோறும் 2 முறை வரக்கூடிய திரியோதசி திதியில் பிரதோஷமாக
மூலமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம். அதனால்தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த சனி பிரதோஷத்தை நாம் மேற்கொள்வதன் மூலமாக இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும். அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன்கள் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என புராணங்கள் கூறுகின்றன. இந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த 28/11/2024 தேதியான இன்றைய தினம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்க 11ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே போல் 2ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி குருவும் அவருடைய பார்வை தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் தொழில் நன்றாக இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் வருமானம் நல்லபடியாக குறைவில்லாமல் இருக்குங்க. அதனால் பண தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. புதன் அறிவு கூர்மையை அதிகப்படுத்தி எதிர்பாராத நன்மைகளை செய்வாருங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த சக ஊழியர்களில் ஒருவர் இடமாற்றி போவது உங்களுக்கு ஒரு ஆறுதலை தரும் விதமா அமைய இருக்குது. அதே போல 6இல் உள்ள கேது அதிர்ஷ்டத்தை தருவதோடு பெரியவர்களுடைய ஆசைகளையும் உங்களுக்கு பெற்று தருவாருங்க. கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக கடன் சம்பந்தமான இன்னல்களில் அவதிப்பட்டு வரும் உங்களுக்கு அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சூழல் உருவாக இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகளினுடைய அடிப்படையில ஆடை அணிகலன் புதிதாக வாங்கும் வாய்ப்பு அதிகம் உண்டுங்க. இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது 12இல் ராகு இருப்பதாலும் சனி வக்ர நிவர்த்தி அடைவதாலும் பாதகஸ்தானம் வலுப்பெறுங்க. அதே போல் எண்ணங்களில் செயல்களிலும் திருத்தமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிப்பது நல்லது. இல்லைனா உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்க. தேவையில்லாமல் வெளியிடங்களுக்கு செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது. மேலதிகாரிகளிடம் பகை வேண்டாங்க. இப்போது வளைந்து கொடுத்து சென்றால் தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம். அதனால் பொறுமை மிக மிக அவசியங்க. பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 28/11/2024 தேதியான இன்றைய தினத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காலபைரவரையும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிங்க. அதே போல் பிரதோஷ விரதம் மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.